Hi friends, welcome to Village Lifestyle YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பானிபூரிக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரோட்டு கடை ஸ்டைல்ல எப்படி செய்வாங்க அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். பானிபூரி ஸ்டஃப் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினா உருளைக்கிழங்க நான் வேக வச்சு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு 5 ஆனியனை வந்து நான் தோல் உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு காமிக்கல, நான் காமிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றி மசிச்சுக்கலாம். இதுலேயே நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் வீடியோவில் காமிக்கல. ஏன்னா இந்த இதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், பெரிய ஆனியன் தான், ஒரு 5 ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பானியில் நம்ம காரம் சேர்த்துருக்கறனால தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் வீட்டில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கான டைம் மட்டும் தான் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃப். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பானிபூரியில் மிக்சர் அது மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.